இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு இவங்க போற கூட்டணி தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க தெருநாய்களை கட்டுப்படுத்த எத்தனையோ சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி நாய்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த சட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, அது நமக்கு தேவையில்லை. சில விஷயம் நம்ம பேசிடுவோம். அதாவது தம்பி மனோஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்ணா திருமாவளவன் அவர்கள் போகிற கூட்டணியெல்லாம் வெற்றி கூட்டணியாக இருக்குது, அதனால தான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி இவங்க 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, அதனால் என் சமூகம் பலவீனம் பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, சோத்தில் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம். என்றைக்காவது நமக்கு சூடு சொரணை வந்துடாதா, சூடு சொரணை இருக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 2019 10% இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி தான் கொடுத்தார். வேறு யாருக்காகவும் தரல, வேறு எதுக்காகவும் தரல. அப்போது இந்த எச்சக்கலைங்க என்ன பண்ணாங்கன்னா, திமுக கூட இருந்து இன்னும் சொல்ல போனால் ஜெயங்கொண்ட பகுதியில் கலியபெருமாள் பாலு வழக்கறிஞர்கள் எம்எல்ஏவாக நின்னும்போது தோற்கெடுத்தது இந்த எச்ச பயல்கள் கூட்டம். இந்த காடு விட்டு மனேஜ், அவருடைய மனைவி, இவங்கெல்லாம் சதி பண்ணி தோக்க வச்சாங்க. அப்போ கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது காலை விட்டிட்டு இன்றைக்கு இவர்கள் சரி நடக்கலை, இவர்கள் வாழலை அப்படி சொல்கிறது எவ்வளோ பெரிய எச்சத்தனம். ஏன்னா இந்த ஊடகங்கள் திருப்பி அவங்களை கேள்வி கேட்காது. நீங்கள் ஏன்னா ஒருத்தனா கேட்பேன், ஏப்பா நீ இப்போ ராமதாஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கல, அன்புமணி மேலே உள்ள குற்றச்சாட்டு வைக்கிறீங்கள, அப்போ 2019 நீங்கள் ஏப்பா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, 10% இடஒதுக்கீடு இவங்க ஏமாத்துறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதன் பிறகு 15% இடஒதுக்கீடு திமுக தருதுன்னு நீங்கள் சொன்னீங்க, வாக்கு கேட்டீங்க. அந்த திமுகவை பார்த்து நீ ஏப்பா கேட்கல, நீங்கள் அன்புமணியும் ராமதாஸை விட்டுருங்க, 10% குறைவு, ஆனால் 5% என்பது அதிகம், அதை நீங்கள் திமுக ஏன் கேட்க சொல்லி ஒரே ஒரு ஊடகம் இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்குற இடத்துல நம்ம எச்ச பயல்கள் கிடையாது. என்னென்னா சொந்த சமூகத்தை திட்டம் நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, அவருடைய பிறந்த நாளைக்கு. அதில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஒரு லேடி பேசுகிறாங்க, நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ண, இந்த இடத்துல பணி செஞ்சேன், எனக்கு அப்போ திருமாவளவன் பிடிக்கும்னு சொல்லி. எப்போது 90களில் அப்போவே அவங்க அந்த மதுரை மாவட்டத்திற்கு எஸ்பி இருக்காங்க. இன்றைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு மேடையில் பெருமையாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த சமூகத்தால் பலனடைஞ்ச எந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ், டிஎஸ்பி, எஸ்பி இல்லை மற்ற வேலை இருக்கிறவங்க யாராவது என்றைக்காவது ஏதாவது ஒரு மேடையில் போயிட்டு பாமக மருத்துவர் ராமதாஸ் தான் எங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிது அப்படி சொல்லிப்பாங்களா, சொல்லுவாங்களா? இன்னைய வரைக்கும் எவனும் சொன்னதே கிடையாது. என்ன சொல்ல போனால் இன்றைக்கு பாமகவுடைய சண்டை அன்புமணி ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளால் அதிகமாக பயத்தோடு இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஐயாவும் ஒன்றா சேர்த்துருவாங்க. இங்கே யாருக்கு தெரியுமா வயிற்று புளியை கட்சிக்கிட்டு இருக்கு? இந்த திமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள், அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு ஐயோ இவங்க இப்படி சண்டை போட்டுங்கிறாங்களே, நம்ம இவங்களை வச்சு தான் ஜாப் ஜூப் காமிச்சிட்டு இருக்கோம், நீ சொல்லலாம் நான் அங்கே போயிடுவேன், நீ சொல்லலாம் அங்கே போய்டு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த திமுகவிலும் அதிமுகவிலும் அவர்கள் எங்கேயோ இருக்கிற சூரியனால் பூமியில் உள்ள மனிதர்கள் எப்படி கதகதப்பாக இருக்காங்க, எப்படி பயிர் விளைவிக்கிறாங்க, எப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவர் ஐயா அவர்களால் திமுக அதிமுக வன்னியர்கள் அதிகமான லாபத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மனோஜீவன் பேசுவதெல்லாம் அன்றைக்கு 2024 என்னை கழுத்தறுத்து, என்னை கொலை செய்து, என்னை வதம் செய்து, இன்றைக்கு உன் கடவுள் சரின்னு சொல்கிறான் இந்த எச்ச பயல்கள், இந்த ஊடக நாதாரிகள் எவனுமே திருப்பி கேள்வி கேட்கல. அப்போ என் சமுதாய மக்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே எதிரியை விட துரோகிகள் அதிகம், துரோகிகள் அதிகம். நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணனும் ஒன்றா சேருவாங்க. நீங்கள் மூடிட்டு வேலையை பாருங்கடா, எங்களுக்கு தெரியும்.